ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான சாஃப்டான மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் இது சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் இந்த தேங்காய் துருவல் நெய்லேயே நல்லா வதங்கட்டும். அடுத்து ஒரு 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லத்தை சேர்த்துடலாம். உங்களோட வெல்லத்தில் கல் மண் அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வடிகட்டி அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் மட்டும் தண்ணி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு வெல்லம்லாம் நல்லா இலகி வருது. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, அப்போ தான் கருகாமல் இருக்கும். வெல்லம்லாம் நல்லா உருகிச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது ரொம்ப இறுகி வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு இலக்கமாக இருக்கும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணாதான் அது ஆறின உடனே கரெக்டான பக்குவத்துக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவு இருக்குது, ஒரு மாதிரி லேசாக இலக்கமாக இருக்குது இல்லையா? இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிட்டோம்னா இது ஆறுனதுக்கப்புறமா கரெக்டாக வந்துடும். ஏன்னா பூர்ணம் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஆற வச்சிடலாம். இந்த பாத்திரத்தில் 1 கப் தண்ணியை நல்லா இது கொதிக்கிற வரைக்கும் இருக்கட்டும். இந்த பவுலில் நான் 1/2 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின இடியாப்பம் மாவு தான். இது கூட ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி தளன்னு கொதிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது நல்ல ஸ்மூத்தாக சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பூனை வச்சே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறமா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ஸ்மூத்தாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. பூர்ணமும் நல்லா ஆறிடுச்சு. ஆறினதும் பாருங்கள் இன்னுமே கெட்டியாயிருக்கு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா உருட்டிட்டு கையில் வேணும்னா லேசாக எண்ணெய் தொட்டுட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி பெரிய சர்க்கிள் மாதிரி கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா இந்த ஓரத்துலேருந்து இந்த மாதிரி மடித்து அதை கீழே வரைக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. மேலே மடிக்கிறது அப்படியே அந்த கீழே சென்டர் வரைக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஒரு 5லேருந்து 6 மடிப்பு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடிக்க நீங்கள் மடித்து ப்ரெஸ் பண்ண அப்படியே நடுவில் ஒரு பவுல் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இப்போது இதுக்குள்ளே நம்ம பூரணத்தை வச்சிடலாம். பூரணம் அதில் ஒரு பாதி அளவு இல்லை 3/4 அளவு, அதுக்கு மேலே நீங்கள் வச்சிடாதீங்க. அப்போ தான் நம்ம சீல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பூரணத்தை வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு இப்போது இந்த மேலே எல்லாத்தையும் இப்படி மடித்து இப்படி ஒன்றா கொண்டு வரணும். மேலே இப்படி ஒன்றா கொண்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா பூரணம் எல்லாம் உள்ளே நல்லா சீல் ஆயிரும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையுமே மோதகமாக இந்த மாதிரி ஷேப் பண்ணி ஒரு இட்லி தட்டில் இல்லை ஸ்டீமர் பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதில் வச்சிடலாம்.
இப்போது எல்லா மோதகமும் ரெடியாக இருக்குது. ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம இந்த ஸ்டீமர் பிளேட்டை உள்ளே வச்சுட்டு இதை மூடி வச்சு மிதமான தீயில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் இருந்ததுன்னா கரெக்டாக வெந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். நல்ல சூப்பராக வெந்துருச்சு. பார்க்கும்போதே தெரியுது, லேசாக ஷைனிங்காக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வந்துருச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பிளேட் எடுத்து வெளியில் வச்சுட்டு இதுலேருந்து உடனே எடுத்துடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா அடியிலலாம் ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும். இப்போது இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பூரணமும் உள்ளே ரொம்ப ஜூஸியாக இருக்குது. நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.